வெல்கம் டு மாசா ரயில்வே எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கணக்குகள். அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கணக்குகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸை. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இதை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலாம், ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணிடுங்க, ஆன்சர் வந்து போட்டுருவீங்க. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கள், 4.6 கிலோவாட் ஹவர் 4.6 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து 4.6 கிலோவாட் ஹவர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபாய் அப்படின்னா 10 ஆப்பிளோட விலை எவ்வளோ ரூபா, 100 ரூபாய். ஸோ ஒரு இதோட விலை தெரிஞ்சாதான் நம்மளோட 10 இதோட விலை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே 4.6 கிலோவாட் ஹவர் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தெரிய வேண்டியது வந்து என்னன்னா, ஒரு கிலோவாட் ஹவர் வந்து என்ன நமக்கு தெரியணும். சரியா? ஸோ ஒரு கிலோவாட் ஹவரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல். இதுதான் ஒரு கிலோவாட் ஹவரோட வேல்யூ. இது தெரிஞ்சால் போதும், இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரு கிலோவாட் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல் அப்படின்னு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 4.6 கிலோவாட் ஹவர் வந்து கேட்டிருக்காங்க. சரி, என்ன கேட்டிருக்காங்க, 4.6 கிலோவாட் ஹவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த 3.6ஐயும் இந்த 4.6ஐயும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 36, 3 12, அப்புறம் 3 18, 4 24. ஸோ நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, 6 8 12 3 15க்கு 5 மீதம் 1 3 4 5 6 1 16.56 கிடைக்கும். இன்ட்டு இந்த 10⁻6 ஜூல் அப்படியே போடுவீங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர், நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சரியா? இதை பார்த்தோன்னே எப்படி சார் ஆன்சர் போடலாம் அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஈஸி ஷார்ட்கட் தான், ஈஸி ஷார்ட்கட். யூனிட் டிஜிட் வச்சு போடணும். சரியா? இதை வச்சு போடணும், யூனிட் டிஜிட் வச்சு போடணும். 90% நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4.6ஐயும் 3.6ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது 6 36. அப்போ லாஸ்ட்டில் எதில் முடியணும், 6ல் முடியணும். ஸோ யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ 4.6 3.6 இருக்குது. அதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது, 4.6ல் யூனிட் டிஜிட் வந்து 6, 3.6ல் யூனிட் டிஜிட் வந்து 6. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். அதில் அந்த யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆப்ஷனில் லாஸ்ட்டில் எதில் முடியணும், 6ல் முடியணும். அப்போ 6ல் முடியக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த பி மட்டும் தான். நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சராக போட்டுடலாம். புரியுதா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 கிலோவாட் ஹவர். சரியா? ஸோ 1 கிலோவாட் அப்படின்னா 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல் நமக்கு தெரியும். அப்போ 2னா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும்ல. ஸோ 3.6ஓட டபுள் வந்து எவ்வளவு, 7.2. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻8 கொடுத்துருக்காங்க, 10⁻5 கொடுத்துருக்காங்க, 72 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், 7.2 இன்ட்டு 10⁻6 ஜூல் தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 4.2 கிலோவாட் ஹவர். இது நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சா கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ 4.2 இன்ட்டு 3.6. ஸோ 6 2 12. அப்படி தான் யூனிட் டிஜிட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2 12. அப்போ லாஸ்ட்டில் 2ல் முடியணும். 2ல் முடியுது தான் இது மட்டும்தான். 15.12 இன்ட்டு 10⁻6 ஜூல். ஒருவேளை இன்னொன்று ஏதாவது 2ல் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். பார்த்த உடனே ஆன்சர் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5.5. அப்போ 5.5 இன்ட்டு 3.6. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 30 0 வரும். 0 பார்த்தீங்கன்னா 2 இதில் வருது பாருங்கள், இதுக்கும் வருது இதுக்கும் வருது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. அப்போ எய்தர் 14.0 இருக்கும், இல்லைனா 19.80 இருக்கும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 50 இன்ட்டு 30 பண்ணாலே 150 ஆயிரும். சரியா? நார்மலாக பாருங்கள், 55 இன்ட்டு 36 இருக்குது. 50 இன்ட்டு ஒரு 30 பண்ணாலே 5 3 15 150 ஆயிரும். அப்போ 14 கண்டிப்பாக வராதுல்ல. அப்போ ஆன்சர் வந்து என்ன தான் இருக்கும், 19.80 தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செய்கிறதா இருந்தால் மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க. சரி? 55 இன்ட்டு 36. ஸோ 5 30, 5 3 15, 5 30, 3 15. ஸோ 0
8 5 3 8 9 1 ஸோ 19.80 இதான் நம்ம கிடைக்க போகும். புரியுதா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம டைமை சேவ் பண்ணுவோம். டைமை சேவ் பண்ண எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது வேணும், ரயில்வே எக்ஸாம் சொல்லிட்டு ஸ்பெஷலான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லா இதுவுமே இப்போ மேக்ஸு, சயின்ஸு, ரீசனிங், ஜிகே எல்லாமே அதில் வந்து கவர் ஆகி வரும். உங்களுக்கு இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃபர் போயிட்டுருக்கு 999 மட்டும்தான். உங்களுக்கு யாருக்காவது இந்த கிளாஸஸ் வேணும், டெய்லி கிளாஸஸ் இருக்கும் சரியா, டெய்லி கிளாஸஸ் இருக்கும், டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது நாட் அ வீடியோ கோர்ஸ், ஆன்லைன் கிளாஸ் சரியா, டெய்லி வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384847980 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அப்படி தேவை அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் சரியா. 5.6 kWh வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட மேக்ஸ் வீடியோ பார்த்துட்டு சயின்ஸ் வீடியோ போடுங்க சார்னு கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டை பொறுத்து, லைக்ஸை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பண்ணுவேன், ஃபர்தராக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.